கணவனே கண் கண்ட தெய்வம். பா செம்மல்ல. இந்த மாதிரி நம்ம எப்படி செட் பண்ணிக்கலாம்? பொதுவாவே நம்ம மொபைல்ல என்ன பண்ணுவோம், நார்மலா இந்த மாதிரி பாஸ்வேர்ட் போடுவோம், இல்லன்னா பேட்டர்ன் பாஸ்வேர்ட் போடுவோம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம இப்ப பார்த்த ட்ரிக்ல யாருக்குமே தெரியாத விஷயம். இந்த மாதிரி எப்படி செட் பண்ணலாம் அப்படின்றது அந்த வீடியோ நீங்க ஃபுல்லா பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் டெஃபினட்டா அந்த தகவல் உங்களுக்கு பல நேரங்களில் பல சிச்சுவேஷன்ல உபயோகமா இருக்கும். சோ வீடியோ ஃபுல்லா பார்த்ததுக்கு அப்புறம் இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்களை கூட லைக் பட்டன் ஒரு தட்டு தட்டிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஷேர் பட்டனை கிளிக் செஞ்சு உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணி விட்டுருங்க. சோ பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ல இந்த மாதிரி நார்மலான கேரக்டர் பாஸ்வேர்ட் இல்லன்னா பேட்டர்ன் பாஸ்வேர்ட் பின் பாஸ்வேர்ட் தான் போடுவோம். சோ நம்ம கூடவே எப்பவுமே இருக்கக்கூடிய நண்பர்களான சிபி ஆபீசர்ஸும் சரி, நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஏதாவது ஒரு நேரத்துல நம்ம சிச்சுவேஷன்ல நம்ம கை அசைவை பயன்படுத்தி நம்ம பாஸ்வேர்டை கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக அவங்க. ஆனா யாருக்குமே தெரியாத நம்ம இப்ப பார்த்த மாதிரி ட்ரிக் செய்யக்கூடிய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ற லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதுல இருந்து டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்க ஓபன் பண்ணும்போது உங்களோட இன்டர்ஃபேஸ் மேல எப்படி இருக்கும், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். பார்க்க கொஞ்சம் பயமா இருக்கும். ஆனா ரெண்டாவது ஆப்ஷன்ல உள்ள ஓடிடுங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷனுக்கு உள்ளால ஓடிடுங்க. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மைக். இதுல கிளிக் பண்ணி உங்க மொபைல் என்ன வார்த்தை சொன்னா உங்க மொபைல் ஸ்கிரீன் அன்லாக் ஆகணுமோ அந்த வார்த்தையை நீங்க சொல்லிக்கணும். இதுல இன்னொரு விஷயம், நம்ம தாய்மொழி தமிழ்ல கூட பண்ணிக்கலாம். அதான் நான் முதல்ல எடுத்த உடனே நம்ம மொழியில் தமிழ்ல சொல்லி காட்டினேன். சோ நிறைய பேருக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. தமிழ் மொழியில கூட சொல்லிக்கலாம். தமிழ் இஸ் மை ஃபேவரட் லாங்குவேஜ். நம்ம என்ன பேசணுமோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பாஸ்வேர்ட் மேல வந்துடும். தமிழ் இஸ் மை ஃபேவரட் லாங்குவேஜ். பாஸ்வேர்ட் வந்துடுச்சா, அப்படி மேல இருக்க ஏரோ நீங்க கொடுத்துருங்க. கொடுத்த உடனே இதுல நம்மளோட பாஸ்வேர்ட் இது, நம்மளுடைய டிஃபால்ட்டான பின் இது அப்படின்னு வந்து எழுதி காமிக்கும். சோ டிஃபால்ட்டான பின் 1 2 3 4 தான் நம்மளோட பாஸ்வேர்ட் வந்து நம்ம இப்ப சொன்னது. ஓகே கொடுக்குறோம். சோ இப்போ வந்து டிஃபால்ட்டான பின் வந்து நம்ம வந்து 1 2 3 4. சோ நமக்கு விருப்பமான எந்த ஒரு பின் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து 5 6 7 8 கொடுத்துக்கலாம். எந்த ஒரு நம்பரும் கொடுத்துக்கலாம். எனக்கு அதை மாத்த வேண்டாம். நான் 1 2 3 4 நான் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ண கேக்குது. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியே பேக்ல வாங்க. பேக்ல வரும்போது இதுல பாத்தீங்கன்னா லாக் ஸ்டேட்டஸ் அப்படின்ற ஆப்ஷன் அதுல போயிட்டீங்க அப்படின்னா இதுல ஒரு சில ஆப்ஷன்ஸ் பெர்மிஷன்ஸ் எனேபிள் பண்ணணும். சோ லாஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் கேட்கும் ஒரு செக்யூரிட்டி கொஸ்டின். அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க ஆன்சர் கொடுத்துட்டு சேவ் நம்ம கொடுத்துட்டா போதும். ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆப்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும். சோ அப்படியே பேக்ல வாங்க. பேக்ல வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு செக் பண்றது கேட்கும். சோ நம்ம இதை கிளிக் பண்றோம். தமிழ் இஸ் மை ஃபேவரட் லாங்குவேஜ். ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆயிடுச்சு. இப்ப நம்ம என்ன பண்றோம், நம்ம மொபைல ஒரு இடத்துல வச்சுட்டு போறோம். இல்ல நம்ம ஒரு இடத்துல வைக்கும் போது நம்ம மொபைல்ல இதுல உள்ள பாஸ்வேர்டு நம்ம நண்பர்களுக்கோ ஃபேமிலி மெம்பர்ஸுக்கோ தெரியும் அப்படின்னா நாம அந்த ஒரு கேட்டு போட்டு வச்சிருக்கோம் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. நம்ம மொபைல ஸ்கிரீன் லாக் போட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு போறோம். சோ ஓகே, நம்ம மொபைல் யாராவது எடுத்தாங்க அப்படின்னா பாஸ்வேர்டு கேட்கும். நம்ம மொபைலோட பாஸ்வேர்டு நிறைய பேருக்கு தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம பின் பாஸ்வேர்டோ பேட்டர்ன் பாஸ்வேர்டு ஏதாவது போட்டு வச்சிருக்கோம் அப்படின்னா பாஸ்வேர்டு போட்ட உடனே என்ன ஆகும், மொபைல் ஓபன் ஆகும் நினைப்பாங்க. ஆனா இப்படி ஒரு விஷயம் வந்து நிக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா அதுல 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு மைக் ஆப்ஷன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட ஆப்ஷன். சோ இது நம்ம யூஸ் பண்ண போறது கிடையாது. ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படியே நம்ம பேக்ல வந்துக்கலாம். கீழே இருக்கக்கூடிய மைக் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நம்ம என்ன சொன்னா ஓபன் ஆகணுமோ அது சொல்லணும். அது தவிர வேற யாராவது ஏதாவது சொன்னா என்ன நடக்குன்னு மட்டும் பாத்துக்கலாம். A for apple, B for boy. ஒன்னும் நடக்காது. தமிழ் இஸ் மை ஃபேவரட் லாங்குவேஜ் கொடுத்தாதான் ஓபன் ஆகும். சூப்பரா இருக்குல்ல? இந்த இடத்துல அதாவது நம்ம ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ணோம்ல, அந்த இடத்துல உங்களுக்கு விருப்பமான ஏதாவது ஒரு டயலாகோ, உங்க ஃபேவரட் ஹீரோவான டயலாகோ, இல்ல ஆக்டர்ஸ் நேம் எது வேணுமோ நீங்க சொல்லி உங்களோட பாஸ்வேர்டா செட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், நம்ம இப்போ வந்து பாஸ்வேர்டை நம்ம மைக்கை கிளிக் பண்ணிட்டு பேசும்போது நம்ம கூட இருக்கவங்களுக்கு தெரியுமே கேக்குமே அப்படின்னு. அதுக்கு கூட நம்ம ஒரு வழி இருக்கு. இதெல்லாம் யோசிக்கும் போது நம்ம அதை யோசிக்க மாட்டோமா? இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும்போது நம்ம பக்கத்துல இருக்கவங்களுக்கு யாருக்கும் தெரியாம சொல்லணும் அப்படின்னா அதை நம்ம கிளிக் பண்ணிட்டு நம்ம காதுல வச்சு போன் பேசுறது மாதிரியோ இல்ல பக்கத்துல இந்த மாதிரி வாய்க்கு கிட்ட வச்சு மெதுவா சொன்னாலே போதும். ஈஸியா அது ஓபன் ஆயிரும். சோ நம்ம பேசுறது நமக்கும் நம்ம மொபைல்ல இருக்கிற மைக்கு மட்டும் கேட்டா போதும். பக்கத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கத்து ஊருக்கு எல்லாம் கேட்கணும் அவசியம் கிடையாது. சோ அதனால நம்ம போன் பேசுற மாதிரி மெதுவா அந்த மாதிரி காது கிட்ட வச்சு போன் பேசுற மாதிரி பக்கத்து மெதுவா அப்படி பாஸ்வேர்டு சொல்ற மாதிரி சொன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகிற மாதிரி ஓபன் ஆயிரும். சூப்பரான ஒரு ட்ரிக் இது. சோ இந்த ஒரு ட்ரிக் நம்ம மொபைல்ல பண்ணி வச்சிருக்கோம். இந்த மொபைல்ல நம்ம மைக்ரோஃபோன் மூலமா இது ஒர்க் ஆகுது அப்படின்னு டெஃபினட்டா யாராலுமே கெஸ் பண்ணி கூட பார்க்க முடியாது. சோ இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு டெஃபினட்டா அந்த வீடியோ உங்களோட வாட்ஸ்அப் குரூப் மற்றும் ஃபேஸ்புக் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவல் கண்டிப்பா மீட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் பை பை.